ஒரு ஊர்ல சிங்கம்பட்டின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. இந்த கிராமத்துல இருக்கிறவங்க விவசாயம், டீக்கடை, மளிகை கடை இந்த மாதிரி சொந்தமா தொழில் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாங்க. ஆனா குப்புசாமின்றவன் மட்டும் ரொம்ப பொறாமையோட இருப்பான். இவனை விட இந்த ஊர்ல யாரும் அதிகமா சம்பாதிக்க கூடாதுன்னு நினைப்பான். இந்த குப்புசாமின்றவன் விவசாய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஊர்ல யாராவது நல்லா சம்பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போய் ஏதாச்சும் சொல்லி அவங்க தொழிலுக்கு நஷ்டம் வர மாதிரி பண்ணிடுவான். அப்படி ஒரு நாள், ஏங்க, நம்ம ராமமூர்த்தி அண்ணன் புதுசா ஒரு மளிகை கடை திறந்திருக்காருங்க. நேத்தே வந்து கூப்பிட்டாரு. வாங்க ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்னது, ராமமூர்த்தி புதுசா கடை தொடங்கியிருக்கானா? எனக்கு தெரியவே தெரியாதே. சரி, போய் பார்த்துட்டு வரலாம், வா. ஏங்க, தயவு செய்து அங்க போய் உங்க வேலையை காட்டுறாதீங்க. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க. அப்படியே அவங்க நல்லா இருக்கணும்னு கடவுளை நினைச்சு வேண்டிக்கோங்க. சரி சரி, நீ ஏதோ சொல்ற, நான் அதை கேட்குறேன். தயவு செஞ்சு ஊர் முன்னாடியே என்னோட மானத்தை வாங்கிராத. நான் தான் இந்த மாதிரி ஊருக்குள்ள பண்ணிட்டு திரியிறேன்னு சொல்லிராத. என்னதான் ஊர்ல யாருக்கும் தெரியலனாலும் அந்த ஆண்டவனுக்கு தெரியும். வாயை மூடிட்டு வாங்க, போலாம். அப்படி குப்புசாமியும் அவங்க மனைவி தனலட்சுமியும் ராமமூர்த்தி கடைக்கு போறாங்க. என்ன ராமமூர்த்தி, புதுசா கடை போட்டுட்டு போல, சொல்லவே இல்ல. புது சட்டை புது வேஷ்டி கலக்கிறப்போ என்னப்பா பண்றது? எல்லாம் அந்த ஆண்டவனோட அருள். இதே மாதிரி எப்பவும் போல சந்தோஷமா கடைய நடத்தி நல்ல சம்பாதித்து வந்தா அதுவே எனக்கு போதும். சரிப்பா ராமமூர்த்தி, கடை போடுறதுக்கு காசு எப்படி உங்ககிட்ட இருந்து வந்துச்சு? அப்படின்னு குப்புசாமி ராமமூர்த்தி கிட்ட கேக்குறான். அதுக்கு ராமமூர்த்தி இப்படி சொல்றாரு. அது ஒன்றும் இல்லப்பா, என் பொண்டாட்டியோட கல்யாணத்துக்கு எங்க மாமனார் போட்ட தங்கத்தை வைத்து இந்த கடைய வாங்கினேன். என்னது, உன் மனைவியோட தங்கத்தை வைத்து இந்த கடையை வாங்கினியா? அப்பனா இந்த கடை கடனுக்காக வாங்கலையா? உன்னோட சொந்த கடையா? ஆமா குப்புசாமி, இது என்னோட சொந்த கடை தான். கடன் வாங்கிட்டு அப்புறம் அதை அடைக்க கடைய நடத்தணும். அதுதான் நானும் என் மனைவியும் முடிவெடுத்து இப்படி பண்ணணும். சரி ராமமூர்த்தி, நீ கடையை பாரு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு குப்புசாமி ரொம்ப பொறாமையோட அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிறான். என்னடி இவ கடனே இல்லைன்னு சொல்றான்? நான் கூட கடன்ல தான் இந்த கடையை வாங்கியிருப்பான்னு நினைச்சு சந்தோஷத்துல போனேன். ஆனா இவ என்னடானா இப்படி ஒரு கல்லை தூக்கி போடுறானே. ஏங்க, எப்ப பார்த்தாலும் இப்படி பொறாமையோட இருக்கிறீங்க. அவங்களும் சந்தோஷமா இருக்கட்டும். தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க. சரி சரி, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில குப்புசாமி ராமமூர்த்தி கடைக்கு போறான். என்னப்பா ராமமூர்த்தி, கடையெல்லாம் எப்படி போகுது? நல்ல ஜாம் ஜாம்னு போகும் போல இருக்கு. ஆமாப்பா, ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல நல்ல வியாபாரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு குப்புசாமி ராமமூர்த்தி கிட்ட இப்படி சொல்றான். என்னப்பா ராமமூர்த்தி, இந்த டீ தூள் இந்த மளிகை சாமான் பொருட்கள் எல்லாம் நல்லாவே இருக்காது. வேற கம்பெனில இருந்து வாங்கி போடு, அப்பதான் மக்கள் நல்லா விரும்பி வாங்குவாங்க. இல்லப்பா, இதுவே நல்லதான் வியாபாரம் ஆகுது. இதுக்கு என்ன குறைச்சல்? எப்பா ராமமூர்த்தி, நான் சொன்னா கேட்க மாட்டியா? உண்மையிலே நான் சொல்றேன், நீ வேற கம்பெனில இருந்து பொருட்கள் வாங்கி போடு, கண்டிப்பா மக்கள் நல்லா வாங்குவாங்க. அப்படின்னு குப்புசாமி ராமமூர்த்தியோட கடை நஷ்டத்துல போறதுக்கு தப்பான பொருள்களை வாங்க சொல்றான். அதே மாதிரி ராமமூர்த்தியும் வேற கம்பெனில உள்ள பொருட்களை வாங்கி போடுறான். ஆனா சில நாள் கழிச்சு, என்னது இது? கடைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. முதல் எல்லா வியாபாரம் அவ்வளவு சூப்பரா போகும். இப்ப என்னடானா ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்க. என்னன்னு தெரியலையே. அப்படி குப்புசாமி அவன் நினைச்ச மாதிரியே ராமமூர்த்தி கடைய நஷ்டத்துல கொண்டு வந்துட்டான். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ராமமூர்த்தியோட கடை நஷ்டத்துல போயிருச்சு. இனி திரும்ப அவனோட கடை நல்லா ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி குப்புசாமி ஊர்ல இருக்கிற யாரும் அவனை விட அதிகமா சம்பாதிக்க கூடாதுன்னு நினைப்பான். அதே மாதிரி இன்னொரு நாள் கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு ஆளு பானை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனோட கடை ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி அவனோட பானைகளும் ரொம்ப அழகாவும் உறுதியாவும் இருக்கும். மக்கள் அவனோட கடையில பானைகளை ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. ஒரு நாள் குப்புசாமி கிருஷ்ணமூர்த்தி கடைக்கு போறான். என்னப்பா கிருஷ்ணமூர்த்தி, பானை வியாபாரம்லாம் எப்படி போகுது? ஊருக்குள்ள நீ தான் அதிகமா சம்பாதிப்ப போலயே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. மக்களுக்கு நல்ல தரமான ஒரு பானையை கொடுக்கணும்னு தான் என்னுடைய எண்ணம்.
அதுதான் மக்களுக்கும் பிடிச்சிருக்கு. அதுதான் எல்லாரும் விரும்பி வந்து என்கிட்ட வாங்குறாங்க. எப்பா கிருஷ்ணமூர்த்தி, என்ன புதுசா பைக்கெல்லாம் வாங்கியிருப்ப போல, சொல்லவே இல்லை. என்னப்பா பண்ணுறது, வியாபாரம் நல்லா போகுது, மக்கள் விரும்பி வந்து வாங்குறாங்க, நல்ல சம்பளம் கிடைக்குது. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? அதுதான் எவ்வளவு நாள் தான் நடந்தே போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பைக் ஒன்று வாங்கிட்டேன். சரி சரி, எனக்கு 2 பானை கொடு, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு குப்புசாமி கிருஷ்ணமூர்த்தி கிட்ட இருந்து பானை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். என்னது கிருஷ்ணமூர்த்தி இவ்வளவு சம்பாதிக்கிறான்? புதுசா ஒரு பைக் கூட வாங்கிட்டானே. ஆனா நம்ம இன்னும் நடந்துதானே போறோம். இது நல்லதுக்கு இல்லையே. எப்படியாச்சு கிருஷ்ணமூர்த்தியோட கடன் நஷ்டத்துல போறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும். அப்படி ஒரு நாள் கிருஷ்ணமூர்த்தி தன்னோட வீட்ல இல்லாத சமயம் பார்த்து குப்புசாமி அவன் வீட்டுக்கு போறான். ஆஹா, நல்ல வேலை யாரும் இல்ல. பேசாம இவனோட பானையெல்லாம் உடைச்சு போட்டுடலாம். கேட்டா எவனோ திருடன் வந்தா உடைச்சிட்டான்னு சொல்லிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு குப்புசாமி கிருஷ்ணமூர்த்தியோட பானைய உடைச்சிடுறான். அட கடவுளே, எப்படி நம்ம கடையில் இருக்கிற பானைகள் எல்லாம் உடைஞ்சது? அப்படின்னு சொன்னதும் குப்புசாமி இப்படி சொல்றான். அட அது ஒண்ணும் இல்லப்பா, எவனோ ஊருக்குள்ள திருட வந்துட்டான் போல, அவன்தான் இப்படி எல்லாம் உடைச்சிருப்பான். அட கடவுளே, இதனால எனக்கு எவ்வளவு ரூபாய் நஷ்டம் தெரியுமா? கடவுளே, அந்த திருடனுக்கு நீதான் ஏதாச்சும் ஒரு தண்டனை கொடுக்கணும். அதுக்கு மறுநாளே கிருஷ்ணமூர்த்தியோட மனைவிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அதுக்கு அவங்க மனைவி இப்படி சொல்றாங்க. ஏங்க, நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இப்ப பாருங்க, உங்களால அந்த கடவுள் என்ன பழி வாங்கிட்டான். இதுக்கு தான் ஊர்வம்ப வச்சுக்காதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? அப்படின்னு சொன்னதும் கிருஷ்ணமூர்த்தி தன்னோட பானைகளை உடைச்ச திருடனை கடவுள் தான் தண்டிக்கணும்னு அவன் சொன்னத குப்புசாமி நினைச்சு பாக்குறான். அப்பதான் அவன் எவ்வளவு ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு அவன் நினைச்சு பாக்குறான். இந்த மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படணும், அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நம்ம ஒருபோதும் நினைக்க கூடாது. நம்ம கூட இருக்க சக மக்களும் நல்ல ஆரோக்கியமா நல்ல செல்வத்தோட இருக்கணும்னு நினைக்கணும்.